Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கார்த்திகை தீபம் vlog. கார்த்திகை மாசத்தோட ஸ்பெஷல் தீபம் டே and இன்னைக்கு நம்ம unfortunately ஊர்ல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரீட்ல எல்லாரும் ஒரு பலகை போட்டு பெரிய விளக்கு வச்சு சுத்தி விளக்குலாம் வச்சு வீட்ல எல்லா இடத்துலயும் விளக்கு வச்சு வந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல இருந்தா இந்த எல்லா செலிப்ரேஷன் நடந்திருக்கும். பட் நம்ம இங்க கும்பகோணத்துல இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கோயில்ல போய் என்கொயரி பண்ணோம். சோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா பெருமாள் கோயில்ல நாளைக்கு நடக்கும் அண்ட் சிவன் கோயிலெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினைக்கும் சில கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து செலிப்ரேட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இது பிளானிங் வந்து அந்த மேரேஜ்க்காக கிளம்பி வந்ததுனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணோம். இது நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் இந்த தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊர்லேருந்து வந்திருப்போம். எதனால நம்மளுக்கு தான். ஸோ அதனால இன்னைக்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். அண்ட் கோயிலுக்கு வெளியில வந்து தான் பண்ணுவாங்களாம். அது புதுசா இருக்க போது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் பல விஷயங்கள் என் லைஃப்ல இப்போ தான் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இருட்டு ஆகிற அந்த சமயத்துல தான் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பி போக வேண்டியது இருக்கும். இந்த பர்டிகுலர் குர்த்தியும் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினது. நீங்க நேத்து ஒரு vlog பார்த்திருப்பீங்க. எஸ் கரெக்ட். நேற்று ஒரு மாதிரி கோரல் ஷேடில் வேர் பண்ணியிருப்பேன். அது அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. அவங்களுக்கு ஷாப்பிங் போகும்போதுல கொஞ்சம் ஷார்ட்டேஜ், அதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கினா இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஆட் ஆன் பண்ணுறதுக்காக நான் எனக்காக வாங்கின விஷயங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபீஸ் ஒர்க்காக தான் வாங்கினேன். பட் இங்கே வந்த இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நாளைக்கு காலையில் என்ன பிளான் என்னன்னு தெரியல. ஸோ அதையெல்லாம் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம போய் ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஃபங்க்ஷன் இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோங்கிறத vlogல கண்டினியூ பண்ணுறேன். பை. வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நடந்து வராத ரூட்டு. ஸோ கும்பேஸ்வரர் கோவிலுக்கு தான் போகிறோம். கும்பகோணத்துக்கு வந்துட்டு கும்பேஸ்வரரை பார்க்க போனால் நல்லா இருக்காது. சிவன் கோவில் அண்ட் போகிற வழியில் தங்கமயில் ஜிஆர்டிலாம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அங்கேயும் லுக் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்கேன். இன்னும் இருட்டில் டைம் இருக்குது. மணி இன்னும் நான் ½ ஆகும். அங்கே போய் பார்த்தா தெரியும் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தங்கமயில், அதுக்கு அடுத்து ஜிஆர்டி, அப்புறம் இங்கேயும் ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இன்னும் 400 மீட்டர்ஸ் நடக்கணும். 400 மீட்டர்ஸ் நடந்து ரைட் சைடில் திரும்பினா கோயில் வந்துடும். இங்கே நான் பார்க்குறது நடந்து போகிற வழியில் ஏதோ ஒரு கோவில் இருக்குது. சோமேஸ்வர சுவாமி ஆலயம். ஐ திங்க் கோவில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேராக பார்த்து ஒரு கோவில் தெரியுது. ஹோப்ஃபுல்லி அந்த கோவில் தான் நினைக்கிறேன். நாங்கள் அங்கே பார்த்தோம் கோபுரம். அண்ட் கோவில் இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கேயும் முடியல. அடுத்து இவ்வளோ தூரம் போகணும். இந்த அதோட டச் பண்ணி ஒரு குளம் தெரியுது. குளத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கோபுரம் தெரியுது. நாங்கள் அங்கே தான் போகணும். ஐ திங்க் ஸோ. அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கிற க்ளவுட், அதுக்கப்புறம் இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். என் ஃபேஸ் ரியாக்ஷனில் தெரிஞ்சிருக்கும். மழை பெய்யுது. கிளைமேட் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. வெதர் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, சால்வ் த கேம். நாங்கள் நியரஸ்ட் வந்துட்டோம். ரோடு வேறு இந்த மழையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்குது. ஆமாம் இல்லை, கல்யாண் ஜுவல்லர்ஸில் வரிசையாக லைனாக வச்சிட்ருக்காங்க தீபம். சூப்பர். எல்லா ஷாப்புக்கு வெளியிலையும் ஒவ்வொரு தீபம் வச்சிட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டில் இருந்திருந்தா நம்மளும் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு மழை இல்லாமல் இரு. எல்லாரும் விளக்கு வச்சிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் அதுக்காகட்டும் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நிலா அழகா இருக்கு இன்னைக்கு. கிளவுட் அழகா இருக்கு. சூப்பருங்க. இது ஏதோ குளம். எந்த குளம்னு தெரியல. இந்த அப்பா அங்கே அந்த குளத்தை பார்த்துட்டு நடந்து வராங்க. நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் சைடு என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் அப்படியே உள்ளே வந்து சின்ன மினி மார்க்கெட் மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். ஏதாட்டும் வாங்குவோம்.
இந்த கோயிலில் பண்ண போகிறது இல்லையா, பட் ஸ்டில் இருந்தாலும் வந்ததுனால உள்ளே போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இல்லாததுனால நாகேஸ்வரர் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ நடந்து போனால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நான் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, வாக் பண்ணி போகிறதுக்கு 10 minutes காட்டுது. ஸோ அது வரைக்கும் அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு போனால் இது பிகம் டயர்டு. ஸோ அதனால் என்ன சத்தம்பா. இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். ஆக்சுவலி இது முதலே தெரிஞ்சிருந்தேன்னா நாங்கள் அங்கேயே போயிருந்துருக்கலாம். பட் இங்கே பெருசாக இருக்குன்னாங்க. பட் இப்போது கும்பாபிஷேகத்துக்காக ஸோ கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு வரப்போகுது, அதனால் இந்த வருஷம் கிடையாது அப்படின்ட்டாங்க. எல்லா கடையிலையும் வெளியில் தீபம் வச்சிட்ருக்காங்க. கோவிலுக்கு வந்தாச்சு. அண்ட் இதை தான் இப்போ எரிப்பாங்க. நம்ம ஊர் சைடில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒன்று இருக்குது, கிராக்கர்ஸ்லாம் விடுறாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்காக வச்சது இது. அண்ட் அங்கே ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக கிராக்கர்ஸ் விட்டுட்ருக்காங்க. கோயில் உள்ள ரொம்ப தூரம் நடந்து போகணும். போ வாங்க. செப்பல் ரொம்ப பெரிய கோவில், இருட்டாக இருக்குது, vlog எடுக்க முடியல. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் வெளியில் அதை கொளுத்துவாங்கல்ல, அப்போ vlog எடுக்கிறேன். பை பை. சாமி வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நடந்து போகிறோம். அந்த இடத்த மாற்றிட்டாங்க, அந்த இடத்துக்கு போகணும். அங்கே போனால் தான் ஃபயர் பண்ணுவாங்க. அங்கே இந்த இடத்துல எதனால் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பண்ணுவாங்கன்னு டாடி சொன்னாங்க, அதை பார்க்க வரும். மூணு இன்னைக்கு பார்க்க அழகாக இருக்குது. சொக்கப்பானை இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது நம்ம கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம் இல்லையா, அந்த தெருவில் இருக்கு. பக்கத்துலேயே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்து வந்தோம். பட் இது என்னன்னு தெரியல. காலா ஜாமுனா இது என்ன இருக்கா? இந்த இது கோட்டிங் போட்டு வச்சிருக்காங்களே, இது ட்ரை ஜாமுனா வித்தியாசமாக இருக்குல்ல. வாங்கி சாப்பிடும். பீஸ் கணக்கு இல்லையோ? ஓ, அதுக்கு 1/4 கிலோ வாங்குறது உத்தமம். அது என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பேடா இது எப்படி தடி எங்க பீடா
ड्राई जामुन, काजू कतली, पिस्ता काजू रोल. हार्डा இருக்கு. ஃபேவரட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, என்னென்னு பார்க்கணும். ஹோட்டல் ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து டின்னர் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிம்பிளாக தோசை ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு படுக்க வேண்டியது. டயர்டிங்காக இருக்குது, பயங்கர டயர்டிங்காக இருக்குது. நேற்று ஆல்மோஸ்ட் நாங்கள் 11,000 ஸ்டெப்ஸ் நடந்திருந்தோம். அண்ட் இன்றைக்கி இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தோம்னா 8,000 ஸ்டெப்ஸ் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட் 2 days நல்ல ஒர்க்கு. டின்னருக்கு கௌரி கிருஷ்ணா தான் போகிறோம்.